திமுகவினரிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேர்காணல் தொடங்கினார். தனித்தே போட்டி என்ற விஜயின் அறிவிப்பை அடுத்து வேகம் காட்ட தொடங்கியுள்ளனர் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள். சட்டசபை தேர்தலில் போட்டியா என்ற கேள்விக்கு சூசக பதிலளித்த குஷ்பு, கட்சி கூட்டங்களுக்கு வருவோருக்கு 2 இட்லி 40 ரூபாய், அசைவ சாப்பாடு ரூபாய் 350, கமிஷன் லிஸ்ட் கேட்டு ஆடி போயிருக்கும் கட்சிகள். கேஸ் சிலிண்டர் விநியோகம் தடையின்றி தொடர்கிறது. மக்களிடம் பதற்றம் தேவையில்லை என இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் தெரிவித்துள்ளது. தன் மீதான கருத்துக்கு தனது ஸ்டைலில் பதில் அளித்துள்ளார் நடிகர் ரஜினிகாந்த். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தமிழக சட்டசபை தேர்தல் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் மே 4ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றே முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. இதனிடையே தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அரசியல் கட்சிகள் பிரச்சாரம், கூட்டணி, தொகுதி பங்கீடு உட்பட பல்வேறு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி வருகின்றன. அந்த வகையில் ஆளும் திமுக 26 கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க உள்ளது. திமுக கூட்டணியில் இதுவரை காங்கிரஸ், மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ஆகிய 5 கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு முடிவடைந்துள்ளது. எஞ்சிய கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை திமுக தீவிரப்படுத்த வருகிறது. கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீட்டை ஒருபுறம் நடத்தி வரும் திமுக, மறுபுறம் தங்கள் கட்சி வேட்பாளர்கள் தேர்வையும் தீவிரம் காட்டி வருகிறது. அந்த வகையில் தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனு கடந்த மாதம் 20ஆம் தேதி முதல் கடந்த 6ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதில் 15,372 மனுக்கள் பெறப்பட்டுள்ளன. இந்நிலையில் திமுகவில் விருப்ப மனு முடிவடைந்த நிலையில் வேட்பாளர் நேர்காணல் மார்ச் 17ஆம் தேதியான செவ்வாய்க்கிழமையான இன்று தொடங்கியது. தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்த திமுகவினரிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேர்காணல் நடத்தியுள்ளார். இன்று தொடங்கி 22ஆம் தேதி வரை வேட்பாளர் நேர்காணல் நடைபெறும் என்று திமுக தலைமை அறிவித்துள்ளது. நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் தமிழகத்தில் திமுக தலைமையில் ஒரு அணி, அதிமுக தலைமையில் மற்றொரு அணி, இயக்குனர் சீமானின் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிட இருக்கிறது. இந்நிலையில் தமிழக சட்டசபை தேர்தலில் புதிய வரவாக 2026ஆம் ஆண்டு நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் புதிதாக களம் இறங்குகிறது. இதையடுத்து 4 முனை போட்டி நிலவும் நிலை உருவாக்கியுள்ளது. இந்த 4 முனை போட்டியை 3 முனை போட்டியாக மாற்றும் முயற்சிகள் நடைபெற்றன. அதாவது அதிமுக, பாஜக கூட்டணியில் தமிழக வெற்றி கழகத்தை இணைக்கும் முயற்சிகள் திரைமறைவில் நடைபெற்றன. இந்த நிலையில் மார்ச் 15ஆம் தேதியான திங்கட்கிழமை அன்று மாலை பட்டினப்பாக்கத்தில் நடைபெற்ற தவேக நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய விஜய், சட்டசபை தேர்தலில் நாம் தனித்தே போட்டியிட போகிறோம். தொகுதிகளுக்கு சென்று களப்பணியாற்றுங்கள். வேட்பாளர் பட்டியல் விரைவில் அறிவிக்கப்படும். தமிழகம் முழுவதும் நானும் சுற்றுப்பயணம் செய்ய இருக்கிறேன். தேர்தலில் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். நம்பிக்கையோடு இருங்கள் என்று கூறியுள்ளார். விஜயின் இந்த முடிவு 4 முனை போட்டியை உறுதிப்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் தேர்தல் களம் இப்போதே பரபரக்க தொடங்கியிருக்கிறது. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜகவின் முக்கிய தலைவர்களின் ஒருவரான குஷ்பு அவர்கள், திமுக ஆட்சியில் ஊழல் அதிகரித்துள்ளது, குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, போதைப் பொருள் நடமாட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றார். மேலும் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் போட்டியிட உள்ளீர்களா? அப்படி என்றால் எந்த தொகுதியில் போட்டியிடுவீர்கள் என்ற கேள்விக்கு பதில் அளித்த குஷ்பு அவர்கள், தனிப்பட்ட முறையில் நான் போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும் என்ற விருப்பம் எனக்கு இல்லை என்றார். மேலும் யார் எந்த தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்பதை கட்சியே முடிவு செய்யும் எனவும், கட்சி என்ன முடிவு எடுக்கிறதோ அதையே நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என தெரிவித்த குஷ்பு அவர்கள், ஜனதா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதே முக்கியம். திமுக ஆட்சியை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்பதே எங்கள் நோக்கம் என்று திறம்பட தெரிவித்தார். கூட்டணிக்குள் எந்த தொகுதி, எத்தனை தொகுதி கிடைக்கும் என்பது குறித்து இன்னும் பேச்சுவார்த்தை முடிவடையவில்லை என்பதால் தற்பொழுது எதையும் உறுதியாக சொல்ல முடியாது என்றும் குஷ்பு அவர்கள் செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்தார். தேர்தல் அறிவிப்பு வந்தது முதல் அரசியல் களம் இன்னும் சூடு பிடிக்க தொடங்கியுள்ளது. கூட்டங்களுக்கு ஆள் சேர்ப்பது கட்சிக்காரர்களின் பெரிய வேலையாகியுள்ளது. சட்டசபை தேர்தலில் போட்டியிடுவோர் 40 லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவிட முடியாது என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தேர்தல் பிரச்சாரத்தில் செய்யும் ஒவ்வொரு செலவுக்கும் வரம்பு நிர்ணயித்து விலை மற்றும் கட்டண பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது.
அந்த பட்டியலை பின்பற்றினால் ஒவ்வொரு வேட்பாளரும் கோடிக்கணக்கில் செலவு செய்வது அம்பலமாகுமே என்று கட்சிகள் பதற்றம் அடைந்துள்ளன. டீ, காஃபி, இட்லி விலையில் ஆரம்பித்து மேடை அமைப்பது, பந்தல் போடுவது, போஸ்டர் அச்சடிப்பது, பிட் நோட்டீஸ் விநியோகிப்பது, சேர் வாடகை, மைக் செட், டாக்ஸி, வேன் டிரைவர் சம்பளம், மண்டபத்தில் தங்க வைப்பது, தோரணம் கட்டுவது உள்ளிட்ட ஒவ்வொரு செலவுக்கும் வரவு நிர்ணயித்து உள்ளது. இந்நிலையில் நாற்காலி வாடகை ரூபாய் 10 எனவும், விஐபி சேர் வாடகை ரூபாய் 280 எனவும், 2 இட்லி ரூபாய் 40 என்றும், அசைவ சாப்பாடு ரூபாய் 350 என்றும் வரும் பட்ஜெட் கட்சியினரை கலக்கமடைய செய்துள்ளது. இஸ்ரேல் ஈரான் இடையேயான போர் பதற்றம் காரணமாக கடந்த சில நாட்களாக கேஸ் தட்டுப்பாடு குறித்து மக்களிடம் பதற்றம் நிலவி வருகிறது. இந்நிலையில் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் சார்பில் அறிக்கை ஒன்று வெளியாகியுள்ளது. அந்த அறிக்கையில் எல்பிஜி கேஸ் சிலிண்டர் விநியோகம் பாதுகாப்பாகவும் தடையின்றியும் தொடர்கிறது எனவும், நாடு முழுவதும் உள்ள வீடுகளுக்கு எல்பிஜி கேஸ் சிலிண்டர்கள் சீராக கிடைப்பதை தொடர்ந்து உறுதி செய்கிறது என்றும் தெரிவித்துள்ளது. சில வாடிக்கையாளர்கள் வழக்கத்தை விட முன்னதாகவே முன்பதிவு செய்ய முடியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். இருப்பினும் முன்கூட்டிய முன்பதிவுகள் தற்காலிகமாக தேவையை அதிகரித்து விநியோகத்தில் பாதிக்கப்படும். ஒரு சிறிய நடவடிக்கை ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். தேவைப்படும் போது மட்டுமே முன்பதிவு செய்யுங்கள். அத்தியாவசியமற்ற முன்பதிவுகளை தவிர்க்க வேண்டும். எங்கள் பணியாளர்களும் விநியோகஸ்தர்களும் இந்தியா முழுவதும் உள்ள வீடுகளுக்கு சிலிண்டர்கள் சென்றடைவதை உறுதி செய்வதில் உறுதியாக உள்ளனர் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவதாக இருந்தபோது திமுகவினரால் மிரட்டப்பட்டதாக தமிழக வெற்றி கழக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா ஒரு குற்றச்சாட்டு அண்மையில் கூறியிருந்தார். இந்த கருத்து தமிழக அரசியலில் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் ரஜினியை யாரும் மிரட்ட முடியாது என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு திருமாவளவன் உள்ளிட்ட பலரும் கருத்து தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் ஆதவ் அர்ஜுனா கருத்தினை கண்டித்து தனக்கு ஆதரவு கருத்து தெரிவித்த அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவருக்கும் தனது மனமார்ந்த நன்றி என தெரிவித்துள்ள ரஜினிகாந்த் அவர்கள், காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் என தனது ஸ்டைலில் பதிவு அளித்துள்ளார்.